ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில யாராச்சும் டிஸ்டர்பன்ஸாக யாராவது இருந்தாங்கன்னா இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி வந்து யாராக இருக்கலாம்னா, அவங்க மதராக இருக்கலாம், இல்லை ஒய்ஃப், எக்ஸ், பிரதர், ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, இது வந்து தேர்ட் பார்ட்டி ரீடிங். ஓகே, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதாவது உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில வந்து என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, மறுபடியும் உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். பைல் செக்ஷன் கிடையாது, சிங்கிள் தான். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணுன்னா எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெய்ட் கன்சல்டேஷன் தான். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டிக்குள்ளே கார்ட்ஸையும் எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஷஃபில் பண்ணுறது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஓகே, யார் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி இல்லையா அப்புறம் பார்க்காதீங்க. ஓகே, எல்லா கார்ட்ஸையும் ரிவீல் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க அண்ட் நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு குவீன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் தான் பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் இப்போது முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. முன்னே நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் கேரிங்காக இருந்திருப்பீங்க, ஓவர் அவைலபிளாக இருந்திருப்பீங்க, ரொம்ப வந்து ஒரு லவ்வபிள் பர்சனாக இருந்திருப்பீங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஓகேவா? பட் இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்னா, குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஹர்ட் ஆகி இருந்திருக்கலாம். ஸோ அந்த மறுபடியும் இந்த ஹர்ட் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை எமோஷனலாக ஹைட் பண்ணிக்கிட்டு, ஒரு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜினா எமோஷனல் இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிக்கிட்டு, நீ நேர்மையாக வந்துன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருந்த மாதிரி இருக்குது. நீ ஜென்யூனாக நடந்துக்கோ, நானும் வந்து ஜென்யூனாக நடந்துக்கிறேன். நீ வந்து என்னை வச்சு ஏதாவது ப்ளே பண்ணுறதா இருந்தால் நான் இப்படி தான் இருப்பேன். ஓகேவா? என்கிட்ட இருந்து அந்த எமோஷனல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ முன்ன மாதிரி நீங்கள் இல்லை, ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ரூடான கேரக்டராக மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. முன்னாடி வந்து ஒரு எல்லா விஷயமும் அக்செப்ட் பண்ணுற, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. இப்போது அந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இப்போ இல்லை, மாறிட்டீங்க, சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை வந்து அவங்களுக்கு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரூடாக பிஹேவ் பண்ணுறது, கோவமாக பேசுகிறதோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறது. ஓகேவா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்ககிட்ட சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் அவங்கள என்ன பார்க்குறீங்கன்னா, ஓகே, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்துருக்கலாம், எமோஷ்னல் இல்லாத மாதிரி கோவமாக பேசியிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு அவுட்கம் வரணும், அதாவது ஒரு கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்று இது ஒரு பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆகணும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளீட் கிடைக்கணும். ஓகேவா? ரொம்ப நாளாகவே இது லூப்பில் வந்து சிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப நாளாகவே நான் அந்த ரிலேஷன்ஷிப்பே சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு இதில் ஏதாவது ஒரு கம்ப்ளீஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் தெரியுது. ஓகே, அண்ட் இன்னொரு மெசேஜ் என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் நீங்கள் தெரிஞ்சாலும், ஒரு ரூடான ஒரு பர்சனாக இப்போ தெரிஞ்சாலும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இன்னுமே வந்து அவங்கள வந்து நீங்கள் அவங்க தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அதை வெளியே வந்து காணிக்காமல் கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்கள வந்து
எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இதில ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கிடைக்கணும். இது வந்து ஒரு மேரேஜ், கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்குறீங்க. இல்ல எனக்கு நான் ரொம்ப நாளாவே நான் இதில லூப்ல இருக்கேன். எனக்கு இதில ஒரு முடிவு தெரியணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்ல இருக்கீங்க. ஸோ உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெறைய இருக்கு. உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் இடையில ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதாவது இங்க வெளிப்படையா ஏதாவது பேசாம இருக்கலாம். ஓகேவா? ஸோ எதுவுமே புரிஞ்சிக்காம ஒரு வேளை லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா, எதுவுமே புரிஞ்சிக்காம ஒருத்தர் ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாம இங்க ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நெறைய இங்க வந்து அம் கருத்து வேறுபாடு இருந்த மாரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இங்க ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டரும் இருக்குது. உங்க 2 பேத்துக்குள்ள வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கு. நீ இறங்கி வருவியா? இல்ல நான் இறங்கி வருவேனா? அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அண்ட் போத் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லயும் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நெறைய இருக்குது. ஓகேவா? ஸோ பட் ஸ்டில் இதில வந்து ஒரு ஹோப் குடுக்கலாமா? இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க 2 விதமான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆ ஆல்ரெடி ரொம்ப நாள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்குதுன்னா, ரொம்ப வருஷமா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நியூ பெர்சன் வந்து உங்க லைஃப்ல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல நாங்க அப்பப்போ பேசுவோம், சண்டை போடுவோம், அ மறுபடியும் வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ 2 விதமான ஒரு மெசேஜ் இருக்கிறனால நான் அப்படி சொல்றேன். ஏன்னா, நெறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட லைஃப்ப பொறுத்து. ஓகே. நீங்க ரொம்ப நாளாவே உங்க பெர்சன் கிட்ட நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, அ இதில வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதுக்கு பதிலா உங்க லைஃப்ல வந்து ஒரு நியூ பெர்சன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல நாங்க பேசுவோம், அப்பப்போ சண்டை போடுறோம்னா, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க பெர்சன் பேசலாம். இல்ல நீங்க வந்து அவங்க கிட்ட போய் பேசும்போது, அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபர் குடுக்கலாம், கமிட்மெண்ட் குடுக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்க பெர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, அங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு லெவல்ல இல்ல. ஓகேவா? ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி தான் எனக்கு தெரியுது. இங்க போத் வந்து ஃப்ரீடமா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஓகேவா? உங்க பெர்சன் வந்து அவங்கள எப்படி பார்க்குறான்னா, அவங்க ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அந்த பெர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பெர்சன பத்தி என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன தேர்ந்தெடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிறாங்க. ஓகே. ம். ஸோ உங்க பெர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைத்தனமான ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி தான் இருக்கு. ஓகேவா? ஒரு மெச்சூர்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி எனக்கு தெரியல. இந்த தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருந்துட்டு போட்டு, இப்போ எக்ஸா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல மதரா இருக்கலாம். இப்போ மதரா இருந்தாங்கன்னா, அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த உங்க ரிலேஷன்ஷிப் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க வந்து வேற ஒரு ஆப்ஷன வந்து உங்க பெர்சனுக்கு காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன், வேற ஏதாவது ஒரு பெர்சன காமிச்சு மேரேஜ் பண்ணுங்கறன்னு சொல்றது, இல்ல வந்து வேற ஒரு ஆப்ஷன் மேல கவனம் செலுத்துறதுக்காக மைண்ட் டைவர்ட் பண்றது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்றாங்க. அ ஸோ உங்கள பத்தி ஏதாவது ஒரு கன்ஃப்யூஸ் பண்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஓகேவா? அவங்களோட தாட் ஃபுல்லாவே வந்து ஒரு கன்ஃப்யூஸ் மோட்லயே இருக்கணும். உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, வேற ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி, அந்த ட்ரிகர் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்றாங்க. வேற ஏதாவது விஷயம்னா, வேற ஏதாவது ஒரு பெர்சன சாய்ஸ் பண்றது. நான் ஒரு பொண்ண பார்த்து வச்சிருக்கேன், அத கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றது. இல்ல வேற ஒரு ப்ரொஃபஷனல தேர்ந்தெடுத்து, இல்ல நெறைய ஒரு ஹெவி பர்டன் வந்து அவங்க குடுக்குற மூலம், உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ற மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான். அ இதே வந்து எக்ஸா இருந்தீங்கன்னா, இதே ஒய்ஃபா இருந்தாங்கன்னா, அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஆ போத் இப்ப அவங்களோட 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் சொல்லு பேச்சு கேட்காம, அவங்களுக்கு எப்படி வந்து வாழணும்னு தோணுதோ, அந்த மாரி வாழணும்னு நெனைக்கிறாங்க. இதே அந்த தேர்ட் பெர்சன் வந்து உங்க பெர்சன பத்தி எப்படி நெனைக்கிறாங்கன்னா, ஆ ஒருவேள நம்மள விட்டுட்டு வந்து வேற ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிருவாங்களோ, அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. உங்களையோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பெர்சனையோ சூஸ் பண்ணிருவாங்களோ, அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்ல அவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேரோட வந்து நெறைய ஒரு முரண்பாடா தான் இருந்த மாதிரி இருக்கு. போத் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒருத்தவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படின்னா, வேற ஒரு சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி இருக்காங்க. இது 2 பேரோட எனர்ஜி. ஓகேவா? ஸோ மிக்ஸ்அப்ல தான் வரும். ஸோ இப்ப அவங்களோட மைண்ட்ல இப்படி தான் இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க ஒரு எக்ஸா இருந்தாங்கன்னா, அவங்க எப்படி பார்க்குறாங்க உங்க பெர்சன் அப்படின்னா, இங்க நெறைய வந்து அந்த ஆப்ஷன் எப்படின்னா, மனி வைஸ் வந்து உங்க பெர்சன் கிட்ட இருந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே.
ஸோ அதனால கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு அவங்க கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் வந்து ஒரு நல்ல கரியர் இருக்கிற பர்சனாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த அவங்களோட அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல, ஸோ இவங்கள விடுறதுக்கு வந்து அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ ஏன்னா இவங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே 2 பேரோட எனர்ஜி எப்படின்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு லவ் அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு பெனிஃபிட்டுக்காகவோ இல்லை இப்போது எப்படி சொல்கிறேன்னா ஒரு மணி பெனிஃபிட்காகவோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் பெனிஃபிட்காகவோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா தேர்ட் பார்ட்டி வந்து எக்ஸாக இருந்தாங்கன்னா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே அவங்க 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு அந்த எமோஷ்னல் பாண்டிங் இருக்க தான் செய்யுது. 2 பேரும் ஜென்யூனாக இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த எமோஷ்னல் பாண்டிங்லாம் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் போகுது. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இன்னும் ரொம்ப மோசமாலாம் போன மாதிரிலாம் எனக்கு தெரியல. போத் எனர்ஜியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜியாக இருந்தாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா, இப்போ வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க ஒய்ஃபாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், இல்லை அவங்க மதராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்சனுக்கு வந்து அந்த பர்சனை விட்டுட்டு வர முடியாது. ஓகேவா, அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணணும். இவங்க தானே அவங்கள பொறுப்பு எடுத்து பண்ணிக்கணும். ஓகேவா, அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க மதராக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. ஸோ அது இந்த பர்சன் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இன்னுமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்னும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு லெஃப்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இங்கே இப்போ என்ன தெரியுதுன்னா அவங்க ஃபேமிலி ஆகிட்டாங்க. இப்போ மதராக இருக்காங்க, ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை இவங்க செஞ்சு தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன தான் வந்து 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை இவங்க பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ மதர் ஆகிட்டாங்க, ஒரு எக்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒய்ஃப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. போத் எமோஷ்னல் வந்து பெருசாக வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. 2 பேருமே வந்து ஒருத்தங்களை கண்டுக்கிறது இல்லை. ஒரு ஆப்ஷனாக தான் பார்க்குறாங்க. அண்டு வந்து இந்த ஃபினான்ஷியல் நீடுக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காகவோ தான் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ காரணம் என்னென்னா ஒரு கமிட்மெண்ட். அவங்க தான் வந்து பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தினால இன்னுமே வந்து ஸ்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வருவாங்களா, உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஒரு சிலருக்கு மட்டும் வந்து மறுபடியும் உங்கள் பர்சன் வந்து பேச வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட் இன்னும் நடக்கலை. ஓகேவா, சுத்தமாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. பட் ஸ்டில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னுமே அதுலேருந்து வரலை. ஓகேவா, பட் சடனாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பிரேக் த்ரோ வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த டைமில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்கள் பர்சன் வந்து தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ ஸ்டில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்க தான் செய்கிறாங்க, இன்னும் வந்து லெஃப்ட் ஆகலை. ஸோ உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறது, உங்ககிட்ட வந்து பேசுகிறது, மறுபடியும் ரீயூனியன் ஆகுறது, ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் வந்து அவங்க பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும்போது தான் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கேயும் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இருக்கிறாங்க, ஒருத்தர் கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அங்கே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அண்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா, ஸோ போத் ஒரே மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. அங்கேயும் வந்து பிடிக்கலை, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க வந்து பொறுமையாக தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் கிங் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ரெண்டையும் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க உங்களையும் விடலை, அவங்களையும் விடலை. ஓகேவா, அவங்க மதராக இருந்தால் அவங்க மதரையும் விடலை, நீங்கள் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் இல்லை ஒய்ஃபாக இருந்தால் உங்களையும் அவங்க விடலை. ஓகேவா, ஸோ 2 பட்சத்தில் 2 பேரும் வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மைண்டு வந்து டபுள் மைண்டடாகவே இருக்க மாதிரி இருக்குது. 2 பேரையும் விடாமல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் விட முடியாது, இங்கேயும் விட முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு டைமுக்கு மேலே ஒரு ரூடான ஒரு கேரக்டராக மாறி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்க போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா, பட் இருந்தாலும் சம் கேசஸில் வந்து உங்கள் லைஃப்பில் மறுபடியும் உங்கள் பர்சன் ரிட்டர்ன் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரேக் த்ரோ நடந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். ஓகே,
ஸோ இதுதான் உங்கள் பர்சனுக்கும் அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கும் உள்ள சிச்சுவேஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். ஓகேவா? ஸோ யாருக்கு பொருந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும் எடுங்க, பொருந்தாதவங்க அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.